நாளை முதல் குடிக்க மாட்டேன். ஓ இதான் நம்ம வீடா? பெரிய ஊத்துக்குழி ஜமீனு. என்னடா வீடு கேட்டு? தாமானிங்க வீட்டை வீடா வச்சுக்கிறானுங்க. இதை பார்த்தியா, இதெல்லாம் விளங்குறதா? கிரிக்கெட் ஆடுறானுங்க. டேய் சச்சின்லாம் இனிமேல் விளையாடுறத விட்டுருவான்டா. உங்களுக்கு ஜாலியாத பொட்டிக்குதா? சூட்கேஸ் பெட்டி இல்லப்பா, நகர பெட்டி தான் இருக்கு. ஏய் டீ பெட்டிக்குதா? அந்த பழக்கமா இல்லப்பா. டீ பெட்டி வச்சுக்கிறதுலாம் ட்ரைனிங் கொடுத்து பழக்கப்படுத்துவாங்களாடா? ஏன்டா ஏதோ செஞ்ச விடாம கழுத்தா இருக்கறாயா? பாட்டி வணக்கம். எங்க கிளம்பிட்ட? கறி வாங்கினாரு போறியா? சமைச்சு வை. மதியானம் 2 பேரும் சாப்பிட்டு சாப்பிடுறோம். இந்த பார், இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட பிச்சு போடுவ பிச்சு. உனக்கு எப்பயுமே என் மேல தனி செல்லம். அதனாலதான் இப்படி என்ன திட்டுற பாட்டி. நல்லா திட்டினாலும் உரைக்கவே மாட்டேங்குது பாரு உனக்கு. ஏரியாவில யாராவது வாடகை கொடுக்கலாம் சொல்ல, கலெக்ட் பண்ணி தரேன். பாய் பாய் பாட்டிமா. இது உங்க வீட்டுக்கார்ட்ட தீப்பெட்டி கேட்டேன், பழக்கம் இல்லைன்றாரு. உங்க கிட்டயாவது இருக்குதா? மறைக்கிறீங்களா? இந்த காம்பவுண்ட்ல அடுத்தவனை மதிக்க கூடாதுங்கிறத ஒரு கொள்கையாவே வச்சுக்கிறானுங்க. என்ன காம்பவுண்டோ இந்த காம்பவுண்ட்ல நாடுகிறோம் பாரு. என்ன மெஸ்ஸுக்காரே, வெள்ளவாடே, ராமசாமி பெத்த மேல அம்மா தாய வெளியிலவா. ஏய் இங்க ஒருத்தன் வேவாத வெயில் கத்தி நிற்கிறாங்க. என்ன உள்ள பண்ணுகிற நீ? இப்ப மட்டும் உள்ள வந்தான்னு வச்சுக்கிய மாலை மானம் போடும் உனக்கு. யார் மனையா கெட்டு போகும்? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்து கலாட்டா பண்ணன்னு வச்சுக்க, மரியாதை கெட்டு போயிடும். குடிகார பையன். அவளை வெள்ள வாடின்னு கூட நீ நாடி நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுகிறா பண்ணாடா. யோ எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து வீட்டு முன்னாடி நின்று அசிங்க அசிங்கமா பேசுறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? ஏய் உன்னை கொன்றுவேன். ஏய் இதுக்கு மேல நின்னு கலாட்டா பண்ண அவனே உன்னை இங்க பெரிய கல்ல தூக்கி மண்டல போட்டு சாவடிச்சிடுவோம். என்னடி இது? கொஞ்சம் கூட அப்பாங்கற மரியாதை பேசியாங்க. இந்த ஆளு அப்பனா? இவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? நீ பேசாம உள்ள போ நர்மதா. உள்ள போணும். முதல்ல இந்த ஆளு இங்க போ சொல்லு. அப்பா என்னப்பா வேணும்? எதுக்குப்பா இப்படி பகல் நேரத்துல வந்து கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? இந்த வீட்லயே என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டவ நீ ஒருத்திதாமா. அந்த குணம் இருக்கிறதுக்கு காரணமே நீ என்னோட சாயல்ல இருக்கிறதான். துட்டு வேணும், குடிச்சிட்டு சாப்பிடல. சாப்பிடலன்னா என்ன ஆவா? அல்சர் வரும். அப்புறம் ஓ சங்குதான். காசு கொடுதாயி சாப்பிடணும். அப்ப சாப்பிடணுமா? இங்கே இருங்கப்பா, நீ வா வா. மூஞ்ச பாரு. உனக்கு பொண்ணா வந்து நான் பிறந்த பாரு, என்ன சொல்லணும்? அதேதான் நானும் ஃபீல் பண்றேன். நீ எனக்கு பொண்ணா பிறந்த பாரு. நேரம் இதெல்லாம் என்ன பண்றது? இந்தாங்கப்பா 50 ரூபா. வெரி குட். என்ன இது? இவ்வளவுதான் இருக்கு. இதை வச்சுன்னு தயிர் சாதம் தான் சாப்பிடலாம். எந்த மடையனா அது குடிச்சிட்டு தயிர் சாதம் சாப்பிடுவானா? நான் பிரியாணி சாப்பிடணும். அது இல்லாம ஆஃப் அடிச்சாதான் ராத்திரி வரைக்கும் தாங்கும். படிச்செல்லாம் என்ன எடுத்துனா ஓடு ஓடு. இவ்வளவுதான்ப்பா இருக்கு. வேணும்னா உள்ள இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரேன். சரிடா, என்ன பிச்சைக்காரனே நினைச்சிட்டியா? யாருக்கிட்ட வேணும் எச்சஸ்வரு? கூப்பிடுறவங்க என்ன பண்ணுகிறா? ஏதோ கருப்பா என் சாயலர் உனக்கு கொஞ்ச நேரம் தலைமையில ஏறுவாங்க. உனக்கு கொன்றவன். வெள்ளவாடி கை வேற கால் வேற தனித்தனியா பிச்சை எடுத்துருவேன். என்ன பத்தி தெரியாது உனக்கு. யாருன்னு நினைச்சுக்கிறேன்? எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க தாத்தா யாரு தெரியுமா? தெரியாது. பரம்பரையா பயங்கரமான ஒண்ணு துண்டு ரெண்டா நீ யாரா? குடி இருக்கிற இடத்துல குடிச்சிட்டு கலாட்டாவை பண்ற பேத்துருவேன். ஆளு பாக்குறது வீக்கா இருக்கிறேன்னு நினைச்சு நீ அறிவால எடுத்துன்னு வச்சுக்க மௌன வகுந்துருவேன். என்னது? அப்பா அப்பா எங்க அப்பா தான். நீங்க போங்க. இவரை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். ஆமா நீ யாரா என் குடும்பத்து விஷயத்தை தலையிடுறதுக்கு? சட்டையை பிடிக்கிற நீ? ஒரு வீட்டுல 2-3 பொண்ணுங்க சேர்ந்த மாதிரி அழகா இருந்துட கூடாது. உடனே ஹீரோ மாதிரி அங்க வந்து பஞ்சாயத்து பண்ணி அதெல்லாம் இங்க நடக்காது. என் பொண்ணுங்களை கண்ணா வளர்த்துறேன் தெரியுமா உனக்கு? மரியாதையா பேசு. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது? எப்படி பார்த்தாலும் என்னோட வயசுல சின்னவன் தான். நான் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறா. உனக்கு என்னடா மரியாதை வேண்டி கிடக்குது? மீனா இன்னும் ரொம்ப பண்ணுகிறேன் நீ. சும்மா இருக்க முடியாது. எங்க அப்பா சும்மா இருக்கிற மாதிரி நான் வளர்க்கலையா? என்னம்மா? இந்த பணத்தை உங்க அப்பா கிட்ட கொடு. அவர் கூட சண்டை போட வேண்டாம்னு சொல்லி அனுப்பு. சரிம்மா.
ஆமா நீ ஏன் ஃபீல் பண்ணுகிற? அடி வாங்கின நான் தான் ஃபீல் பண்ணேன். நீ எல்லாம் அப்பா இந்தாங்கப்பா, முதல்ல நீங்க கிளம்புங்க. ஆமா வேறு பண்ணி குடுக்கறன்றதுக்காக நான் திரும்பி போறேன்னு நினைச்சுக்காத. சொந்த வேஸ்டா போச்சு. சொசைட்டி வேற மூடுருவான். கடை தேடி அலையணுண்டா. ஒரிஜினல் சரக்கு கிடைக்கிறது இல்லை. வரட்டாடி செல்ல இங்க ஒருத்தன் நின்று தானே என்னை அடிச்ச மாதிரி கூட இருந்தது. எங்க போயிருப்பான், வேற யாராவது அடிக்க போயிருப்பான். என்னங்க எதுக்கு இதெல்லாம் வேண்டாதது? இல்ல சரோ, 4 பேர் குடியிருக்கிற இடத்துல என்ன கலாட்டா பண்றான் பாரு. யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது தினமும் நடக்கிற கூத்தாமே, அதனால யாரும் இதை கண்டுக்கிறது இல்ல. எனக்கு கூட முதல்ல மெஸ்காரமா புருஷன் தெரியாது, யாரோ குடிகாரன்னு நினைச்சேன். சரி சரி விட்டு தள்ளுங்க. வாசல்வா என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? இல்ல லீலா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் போகணும்னு சொன்னா, அதான் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அவ உள்ள இருக்கா, கூட்டிட்டு வந்துடுறேன். அண்ணா நாளைக்கு காலையில என்னோட லைப்ரரிக்கு வரியா? எதுக்கு? என்ன லைப்ரரியில மெம்பரா சேர்த்து விடுன்னு சொன்னல, அப்படி சேர்த்து விட்டா எனக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிப்பேன். அதான் நாளைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்ப்போம். என்னண்ணே தனக்கு தானே சிரிச்சுக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. வாங்க, வேலை முடிஞ்சுச்சா? உண்மையிலே தெரியாம கேக்குறேன், இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்றது, கார்டு வரும்னு சொல்லி வெயிட் பண்றது, இதெல்லாம் நம்புறியா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? எத்தனை பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்றாங்க? அது சரி, சீட்டு கம்பெனில கூட தான் கியூல நின்னு பணம் கட்டுறாங்க. ஃப்ராட் பண்ணல? சரியான குதிர்க்கம் பிடிச்ச ஆளா இருக்கீங்க. ஆமா அதுவும் இதுவும் ஒண்ணா? கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சீட்டு கம்பெனில கியூல நின்னு பணம் கட்டுறோம், இங்க கியூல நின்னு பதிவு பண்றோம். ரெண்டுலயுமே ஏமாந்து போறவங்க தானே ஜாஸ்தி. எங்க பிடிக்கிறீங்க இந்த மாதிரி உதவாத கருத்தெல்லாம்? எது உதவாத கருத்து? ஹலோ, ஒருத்தர் கவிதையே எழுதியிருக்காரு, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போறதும் கோவிலுக்கு போறதும் மூட நம்பிக்கை தான். நீங்க எப்பவுமே இப்படித்தான் ஏட்டிக்கு போட்டியா பேசுவீங்களா? அதெல்லாம் இல்ல, கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. உங்களை மாதிரி பொண்ணுங்க யோசிச்சு சொல்ல தயங்குற விஷயங்களை நான் யோசிக்காம பட்டுன்னு பேசிடுவேன், அவ்வளவுதான். அப்போ மனசுல தோன்றதை பேசிடுவீங்களாக்கோ? நிச்சயமா. இப்போ இந்த நிமிஷம் உங்க மனசுல என்ன தோணுது மறைக்காம சொல்லுங்க பாக்கலாம். சொல்லட்டுமா? இந்த பொண்ணுங்கெல்லாம் எதுக்காக வேலையை தேடி அலையணும்? அவங்கெல்லாம் வேலையை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டா குடும்பத்தை யார் பாத்துக்கிறது அப்படின்னு என் மனசுல இப்ப படுது. உன்னையும் சேர்த்தா சொல்றேன். என்னங்க நீங்க கவிதையெல்லாம் கோட் பண்ணிட்டு 10 பசலித்தனமா பேசுறீங்க? எந்த காலத்துல இருக்கீங்க? இப்பெல்லாம் பொம்பளைங்க ராக்கெட் விடவே ஆரம்பிச்சாச்சு. இல்லன்னு சொல்லலையே, ஆனா அவங்க தானே குழந்தைகளையும் பெத்துக்க வேண்டியிருக்கு. அப்போ பொம்பளைங்க வேலைக்கு போறது தப்புன்னு சொல்ல வரீங்களா? அப்படி ஒரேடியா சொல்லிட முடியாது. அப்படி பார்த்தா இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள்ல பொம்பளைங்க சம்பாதிச்சு தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. தெரியுது இல்ல, அப்புறம் என்ன பெருசா பேச்சு வேண்டி கிடக்கு? அதுக்கு இல்ல, ஒரு குடும்பத்துல போதுமான வருமானம் இல்லன்னு வை, அப்ப பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், தப்பு இல்ல. போதுமான வருமானத்தை புருஷனே கொண்டு வரும்போது அந்த வைஃப் வீட்ல இருந்து குடும்பத்தை பாத்துக்கிறது தான் நல்லது. அப்பதான் அந்த குடும்பம் உருப்படும். அப்படியா? அப்ப நான் ஏன் மனசுல தோன்றதை சொல்லட்டுமா? புருஷனை விட பொண்டாட்டி நல்ல வேலையில இருக்கா, நல்லா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. பேசாம புருஷன் வீட்ல இருந்து குடும்பத்தை கவனிச்சுக்க வேண்டியது தானே? அது எப்படி? என்ன இருந்தாலும் லேடிஸ் அளவுக்கு ஆம்பளைங்களுக்கு அறிவு இல்லைங்கிறீங்க, அப்படித்தானே? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. லேடிஸ் அளவுக்கு ஆம்பளைங்களால குடும்பத்தை பாத்துக்க. சரி சரி, இந்த விஷயத்துல உங்களுக்கு தெளிவான ஐடியா இல்ல, குழம்பி போய் வழிறீங்க. போன போது விட்டு தருங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெளிவா தெரியுது, என்னதான் நல்லவரா இருந்தாலும் ஒரு ஓரத்துல ஆம்பளைங்கிற ஆதிக்க மனப்பான்மை இருக்கத்தான் செய்யுது இல்ல? ஆதிக்க மனசுல இருந்து என்ன பிரயோஜனம்? 10th +2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஆரம்பிச்சு காதல் கல்யாணம் வரைக்கும் எல்லாத்துலயும் நீங்க தான் ஜெயிக்கிறீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கீங்க. நாங்க என்ன தம் அடிக்கிறதுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் தான் லாய்க்கு. கார்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ஹாய் செல்வம், எப்படி இருக்க? ஏய் பானு, என்ன மரத்தடியில நின்னுட்டு இருக்க? வேண்டுதல் தான் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் வாசல்ல காத்து வாங்கணும்னு. நீ என்ன பண்ற? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்க்கு என்ன கல்யாணம் பண்ணவா வருவாங்க? எல்லாம் வேலைக்காகத்தான். அப்படிலாம் முடிவு பண்ணாத. எந்த ஜோடி வேணா எங்க வேணாலும் சேரும், சொல்லவே முடியாது. அட போப்பா. லீலா, திஸ் இஸ் பானு, என் கூட ஸ்கூல்ல படிச்சவ. பானு, திஸ் இஸ் லீலா. ஹாய். ஹலோ. என்ன செல்வம், அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டியா? சொல்லவே இல்ல. லீலா, நீ ஒன்றும் நினைச்சுக்காத, எங்க ஸ்கூல்லேயே மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள். எதையுமே சொல்றதுக்கு முன்னாடி கப்புன்னு பிடிச்சிக்குவா, கற்பூர மூளை. நான் இவரோட ரிலேஷன் தான். நீங்க நினைக்கிற மாதிரி கல்யாணம் எல்லாம் ஒண்ணு நடக்கல. அப்படியா? இவனை நம்பிடாதீங்க, திடீர்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆமாங்க, நாங்க 9th படிக்கும்போது எங்க கிளாஸ்ல ஜூலின்னு ஒரு பொண்ணு சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணான். அவளும் ஓகே சொல்லிட்டா. ஆனா அடுத்த நாளே வீட்டுல மாட்டிக்கிட்டா. பாவம், அதோட அவ படிப்பே நின்னு போச்சு. இந்த புண்ணியமா பண்ண லவ்வுக்கு அது ஒன்னே ஒண்ணுதான் பலன். எல்லாம் ஐயாவோட ராசி தான். இப்பதானே சொல்லிக்கிட்டு இருந்தேன் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் கேர்ள்னு. வாபஸ் வாங்கிக்கிறேன். இடம் பொருள் ஏவல் தெரியாம எதையாவது உளறி கொட்டாத. இதுக்கு மேல நின்னோம்னா சிக்கல். நான் கிளம்புறேன்.
சரி பாப்போம் பாப்போம். உன் கல்யாணத்துக்கு மறந்துடாம சொல்லு. என்ன அமைதியா வர? பானு சொன்ன நினைச்சு கோமா இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அவ சொல்லனாலும் நானே என்னைக்கா ஒரு நாள் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட. என்ன சொல்லும் போது கொஞ்சம் வெக்கமா இருந்திருக்கும், அவ்வளவுதான். ஆனா அதுவும் ஒரு விதமான ஜாலி தான் வச்சுக்கேன். உங்க லவ் ஃபெயிலியர் ஆனப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? தாடி வளர்த்தீங்களா? ஐயா 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். லவ் தான் வரும், தாடி எப்படி வரும்? அப்புறம் என்னதான் பண்ணீங்க? தாடி தான் வரலையே, தம் அடிச்சு பார்க்கலாம்னு நினைச்சேன். இருமல் தான் வந்துச்சு. அவளை எப்படியாவது பார்த்துடலான்னு சொல்லி அவ தெரு முனையில ஒரு 4 நாள் வெயிட் பண்ண. கால் வலி தான் வந்துச்சு, அவ வரல. அப்படியே கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். எக்ஸாம் அது இதுன்னு மறந்து போச்சு லவ் எல்லாம். அப்புறம் எப்பதான் மீட் பண்ணீங்க? மீட் பண்ண கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பேசுவான்னு பார்த்து வரவே இல்லை, அப்படியே போயிட்டா. எனக்கு ஒரே கோவம். அவள் வழக்கமாக வர சர்ச்சில் போய் வெயிட் பண்ணி பார்த்தேன். 2-3 நாள் கழிச்சு வந்தா. பிடிச்சி நேரடியாக ஒரு கேள்வி கேட்டேன். என்னை பார்த்து ஏன் பேசாமல் பயந்து ஓடுனேன்னு. ஒரே போடு போட்டான். நீங்க எனக்கு அண்ணன் மாறின்ட்டா. உடனே உங்க காலுக்கு கீழே பூமி சுத்தி இருக்குமே, உங்க தலை மேல இடி விழுந்த மாதிரி இருந்திருக்கும்ல? நான் ரொம்ப கூலா கேட்டேன். ஓகே தங்கச்சி, இந்த அண்ணனை பார்த்து ஏன் பேசாம பயந்து ஓடினேன்னு. உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா. நான் பார்த்தேன் எதுக்குடா ப்ராப்ளம்னு ஓடியே வந்துட்டேன். அதோட அந்த லவ் சாப்டர் க்ளோஸ். இந்த மாதிரி லவ்வுக்கெல்லாம் ஏதோ ஒரு பேர் இருக்கு. காஃப் லவ், கண்ணுக்குட்டி காதல். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வயசுல இந்த கண்ணுக்குட்டி காதலை பண்ணி தொலைச்சிடுறோம். பிள்ளையார் சுழி போடுற மாதிரி. இதுல தோல்விக்கெல்லாம் இடம் இல்ல. சின்ன பசங்க விளையாட்டு தான். என்ன பின்னாடி நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். அதானே இந்த பால்ய காதலோட மகிமையே. ஆமா, என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஓ மேட்டர் என்ன? எது? பாத்தியா, உடனே அப்பாவி ஆடுவீங்களே. ஆஹா, இந்த சின்ன வயசுல லவ் எனக்கு மட்டும் சொந்தமானதா? உங்களுக்கு எல்லாம் வராதா? சொல்லுவோம் மேட்டர் என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வரல. நான் நம்ப மாட்டேனே. இதுல 2 கேட்டகரி தான் உண்டு. ஒன்னு லவ் பண்ணவங்க, இன்னொன்னு லவ் பண்ணலன்னு பொய் சொல்றவங்க. இது பாரு, ஒழுங்கா ஒத்துக்க. உன் மேட்டர் என்ன? இல்ல செல்வம், எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போட்ட முடியாது. எனக்கு சத்தியமா இந்த மாதிரி எதுவுமே வந்ததில்ல. எப்படி அது? அது நான் வளர்ந்த சூழ்நிலை தான் காரணம்னு நினைக்கிறேன். எங்க அப்பா எனக்கு எல்லா சுதந்திரமும் கொடுத்தாரு. அதே நேரத்துல பொறுப்பாவும் வளர்த்தாரு. அதனால எனக்கு அந்த மாதிரி என்னெல்லாம் தோணவே இல்லை. அதை நினைச்சு பாக்குறப்ப அது ஒரு நஷ்டமா நான் நினைக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு நடுவுல வர காதல் மத்தவங்கள பாதிக்காத அளவுக்கு இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். கிட்டத்தட்ட நம்ம மேட்டர் மாதிரியே. ரொம்ப கரெக்ட். அத்தை இந்த மாதிரி அடிக்கடி வெளியில போயிட்டா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். உங்க அத்தை யார்டா சமைச்சதுன்னு கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நான் தான் சூப்பரா சமைப்பேனே. ஐயோ, அதான் எனக்கு பிரச்சனையே. ஏன்? உங்க அளவுக்கு என்னால சமைக்க முடியாது, அதான் சொன்னேன். விஜய், நீ என்ன சமைச்சாலும் எனக்கு அது டேஸ்டா தான் இருக்கும். இந்தா. இந்தா. உப்பு கொஞ்சம் எடுங்க. உப்பு. நீங்க இதே மாதிரி எப்போ ஹெல்ப் பண்ணுவீங்களா? இதை விட அதிகமாவே ஹெல்ப் பண்ணுவேன். நீ சமையல் பண்ணேன்னு வச்சுக்கயே, நான் இந்த மாதிரி காய்கறி வெட்டி தருவேன். நீ துணி துவைச்சா நான் காய போடுவேன். நமக்கு பிறக்க போற குழந்தைய நீ குளிப்பாட்டி விட்டா நான் அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் போட்டு விளையாட்டு காட்டுவேன். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு வையேன், உன்னை ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். உனக்கு சேர்த்து எல்லா வேலையும் நானே செய்வேன், இன்க்ளூடிங் கால் அமுக்குதல். உங்களுக்கு என் மேல அவ்வளவு அன்பா? இல்லையா பின்ன? நான் விஜய் லவ் பண்றேன், அவ எனக்கு மனைவி ஆயிட்டா லவ் டபுள் மடங்கு ஆகும்ல. ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். ஓகே. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு விஜி. ஏன்? நீ சமைச்ச சாப்பாட்டை முதல்ல சாப்பிட போறேல, அதான். சாப்பிடுங்க.
ஆமா நீ சாப்பிடல? இல்ல நீங்க முதல்ல சாப்பிடுங்க, உங்க இலையிலே நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சிச்சி என்ன விஜி, நான் சாப்பிட்டு ஏன் இலையில நீ சாப்பிடுறதா? ஆமா. ஏ? நீங்க நல்லா பேசுறீங்க. என் மேல உங்களுக்கு இருக்க பிரியத்தை உங்களால வார்த்தைகளால அழகா சொல்ல முடியுது. ஆனா என்னால முடியல. என்னோட லவ் இந்த மாதிரி ஏதாவது விஷயத்துல நான் காமிக்க முடியும். அந்த சென்டிமெண்ட்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீ முதல்ல உட்காந்து என் கூட சாப்பிடு. வேண்டாங்க விஜி, நீ இப்ப சாப்பிடலன்னா எனக்கும் சாப்பாடு வேண்டாம். சரி 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 சாப்பிடுறேன். ரைஸ் போட்டுக்கோ. என்ன சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு. என்னது இது? ஒரே உப்பா இருக்கு, எதுவுமே சொல்லாம சாப்பிடுறீங்க. அது எப்படிமா சொல்ல முடியும்? நீ முதல்ல எனக்கு சமைச்சு போட்டிருக்க. அது எப்படி இருந்தாலும் நான் சாப்பிட்டு தானே ஆகணும். அதுல உப்பு கம்மியா இருக்கா ஜாஸ்தியா இருக்கான்னு நான் எப்படிமா ஆராய்ச்சி பண்ண முடியும்? இது வெறும் சாப்பாடு இல்ல, என் விஜயோட அன்பு. என் மேல வச்சிருக்கிற பெரியம் அதிகம்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பிரியம் பத்தாதுன்னு தோணுது விஜய். ஐயோ டைம் ஆயிடுச்சு. என்னால இந்த உப்பு சாப்பாடுலாம் சாப்பிட முடியாது. சாரி, நான் கிளம்புறேங்க. அதுக்குள்ள வா ப்ளீஸ், நான் கிளம்பணுங்க. ஓகே. விஜி, அத்தை வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சும் என் மேல நம்பிக்கை எப்படி வந்த? என் இளங்கோ இப்ப நல்ல இளங்கோன்னு தெரியும். வர ஓகேடா.